நடந்ததுனால வெளி மாநில கொள்ளையர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி இந்த மெட்ரோவோட இந்த டூ வீலர் ஸ்டாண்டு இதெல்லாம் பர்டிகுலரா செக் பண்ண சொன்னோம். அப்படி அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்ததுல சில குற்றவாளிகளோட அடையாளங்கள் தெரிஞ்சது. அதை வச்சு நேற்று சென்னை ஏர்போர்ட்ல 2 பேரை பிடிச்சோம். அவங்க கொடுத்த தகவல் படி இன்னொரு குற்றவாளி நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஓங்கோலை நோக்கி போயிட்டு இருந்தவன ஓங்கோல்ல ஆர்பிஎஃப் உதவியோட பிடிச்சோம். இந்த 3 குற்றவாளிகளை பிடிச்சு நடந்த 6 செயின் பறிப்பு கொள்ளைகளிலும் பறி கொடுக்கப்பட்ட அத்தனை நகைகளையும் மீட்டிருக்கிறோம். அதாவது நமக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சது இல்லையா, அதுல குற்றவாளியோட ஓரளவுக்கு அடையாளங்கள், அவன் மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு அடையாளங்கள் தெரிஞ்சது. அதை வச்சு ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய, அதுக்குதான் ஏர்போர்ட் இன்ஸ்டியூட் வர சொல்லியிருந்தேன், ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய நம்ம அதிகாரிகளுக்கு கொடுத்து இந்த மாதிரி சந்தேக நபர்கள் யாராவது கடைசி நிமிஷத்துல வந்து டிக்கெட் எடுத்து எங்கேயாவது போக ட்ரை பண்றாங்களா அப்படின்ட்டு எல்லா ஏர்லைன்ஸுக்கும் சொல்லியிருந்தோம். அதுல அவங்களுக்கு கொடுத்த ஒரு தகவல் படி நம்ம டீமுக்கு வந்தோடனே அவங்க போய் செக் பண்றாங்க. ஏர்போர்ட் போய் ஹைதராபாத் போகக்கூடிய ஒரு ஃபிளைட்ல உள்ளார இருந்தோம் அந்த அக்யூஸ்ட். ஆமா, உள்ளார போய் உட்காந்துட்டான். பட் நாம அந்த இது வச்சு ஏர்லைன்ஸ் அத்தாரிட்டி சொல்லி உள்ளார போய் செக் பண்ணி. ஆமா, இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா ஈரானிய கொள்ளையர்கள்னு சொல்லக்கூடிய மும்பை பேஸ்டு. மும்பைனா மும்பை, அது பக்கத்துல வெஸ்ட் தானே, இந்த பக்கம் வந்தா பிதர்னு சொல்லிட்டு கர்நாடகா மாவட்டம். இந்த மாதிரி ஈரானிய கொள்ளையர்கள் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களோட மெயின் செட்டில்மெண்ட் மும்பை. இவங்க அதை சேர்ந்தவங்க தான். என்கவுண்டர் ஒண்ணு, ஒரு குற்றவாளி நைட் அவங்க அந்த குற்ற செயலில் ஈடுபட்ட பைக் எடுக்கிறதுக்கு நம்ம டீம் கொண்டு போகும்போது அதுல வந்து போலீஸை தாக்கி தப்பிக்க பார்த்திருக்கிறான். அந்த டைம் நடந்தது. அந்த பிஸ்டல் வந்து அவனோட வண்டியில வச்சிருந்தான், அந்த டூ வீலர்ல. அதாவது நமக்கு இப்போ இது வரைக்கும் வந்த தகவல் படி மும்பை போலீஸ் எல்லாம் கேட்டதுல இந்த கேங் வந்து பெரிய கேங்கு. 50க்கு மேற்பட்ட குற்ற வழக்குகள் இந்த குற்றவாளி மேல இருக்குதுன்ட்டு அங்க இருக்கக்கூடிய பாப்புலரான நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு. தமிழ்நாட்டுல செக் பண்ணோம், 8 இடங்கள், 6 இடத்துல 2 பேர். இது வரைக்கும் நம்ம பிடிச்ச அந்த 3 குற்றவாளிகளும் கிடைச்ச தகவல் படி பார்த்தா லோக்கல் சப்போர்ட்ல ஒருத்தர் அட்வான்ஸா வந்து சில ஏற்பாடுகளை இங்க செய்யறோம்.